கூடி வருதலை விட்டு விடலாமா? சபை கூடி வருதலை விட்டு விடலாமா? விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யாருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கணும்? கர்த்தருடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. நல்லவர் இயேசு, நல்லவர். இயேசப்பா எங்க இருக்கார்? சபையில இருக்கிறார். நீ எங்க இருக்கணும்? சபையில இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்தது ஒரு வசனத்தை நாம படிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8:18. சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற ஒரு சகோதரனை அனுப்பி இருக்கிறோம். அல்லேலூயா. சுவிசேஷ ஊழியத்தில் எல்லா சபைகளிலும் புகழ்ச்சி பெற்ற. அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்துல தான் சுவிசேஷமே இருக்கு. சபையில தான் சுவிசேஷமே இருக்கு. சபையில என்ன இருக்கு? சுவிசேஷம். சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம்னா என்ன? சுவை மிக்க செய்தி. அல்லேலூயா. ஒருத்தர் சொல்றார், என்னை காலையில மோகன் சிலாசர்ஸ் அவர்கள் ஒரு சாட்சி சொன்னார். ஏதோ ஒரு பாண்டியன், அருள் பாண்டியன் நினைக்கிறேன், சென்னையில நல்ல மிகுந்த பயபக்தி உள்ள ஒரு இந்து மனிதன். நல்ல கவனிங்க, நல்ல பயபக்தி உள்ள ஒரு இந்து மனிதன். அந்த இந்து மனிதன் அனுதினமும் கோயிலுக்கு போய் விடுவார். மிகவும் பயபக்திகரமாய் இருந்தார். அவரு அவ்வளவு தூரம் தெய்வங்கள்னா அவ்வளவு தூரம் கொள்ளை பிரியமா வாழ்ந்தவர். ஒரு இளம் வயதாய் இருக்கிறார். கொஞ்ச நாள் அவர் சின்ன சின்ன வியாபாரங்கள் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு உட்காருவது எழுந்திருக்கிறதுமா, நூற்றுக்கணக்கான முறை உட்காருவது எழுந்திருக்கிறதுமா அவரு ஒரு பிசினஸ் பண்ணார். ஒரு நாள் அவருடைய கால்களில் பலன் அற்று போயிற்று. அவருடைய பாதங்கள் கடகடவென்று ஆட ஆரம்பித்து விட்டது. ஒன்றுமே செய்ய முடியல. அவரு எழும்பி நடக்க முடியல. செவரை பிடித்து கொண்டு நடக்க ஆரம்பித்தார். மிகவும் பலவீனப்பட்டார். பலனே இல்லை. அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவர் எந்தெந்த மனிதர்கள் எந்தெந்த இடத்துக்கு போக சொன்னாங்களோ அந்தந்த இடத்துக்கு அந்தந்த மனிதர்களிடத்துல அவர் அலைந்தார், திரிந்தார், போனார், வந்தார். ஒண்ணுமே அவருக்கு கை கொடுக்கவில்லை. எத்தனையோ தெய்வங்களை பார்த்தேனே, எவ்வளவு தூரம் நான் தெய்வங்களின் தெய்வ பக்தியில தெய்வங்களுக்காக செலவு செய்தேன், எவ்வளவு பணங்களை தெய்வங்களுக்காக கொடுத்தேன், இதெல்லாம் எனக்கு இன்றைக்கு உதவி செய்யாம கைவிட்டு விட்டது என்று சொல்லி குடிக்க பழகிவிட்டார். சரியான குடிகாரராய் அவர் அந்த வாலிப நாட்களை தாண்டி கொஞ்சம் வயதாக வரும்போது இப்படி சொல்லுகிறார்கள். மருத்துவர்கள் கூப்பிட்டு, அப்பா உனக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது, நீ இளம் வயதா இருக்க, கொஞ்சம் வயதாகட்டும், ஒரு 50 வயசு ஆகட்டும், அப்புறமா உனக்கு ஆப்ரேஷன் பண்ணிடலாம் என்று சொல்லிட்டாங்க. இவர் அப்படியே வீட்டில் வந்து ரொம்ப சோர்ந்து தளர்ந்து அவருடைய வேலை வாய்ப்புகளும் குன்றி போச்சு. ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் அவர் முடிவு பண்ணார், இனி நாம நல்லா குடிக்க வேண்டியதான்ட்டு அவர் பயங்கரமா குடித்து கொண்டே இருக்க ஆரம்பிச்சிட்டார். ஒரு நாள் அவருடைய செல்போனை எடுத்து அப்படியே தள்ளிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, கர்த்தர் உன்னை குணமாக்கி உன் காயங்களை கட்டுவார். அதாவது ஏசியாவில் 58:10 நினைக்கிறேன். அல்லேலூயா. உன் காயங்களை கட்டி உன்னை குணமாக்குவார் அப்படிங்கிற அந்த வசனத்தை பார்க்கிறார். பார்த்த உடனே இவருக்கு ஒரு புது நம்பிக்கை பிறக்குது. புது நம்பிக்கை பிறந்த உடனே இந்த பக்கத்துல இருக்கிற ஆலயத்துக்கு போறார். அல்லேலூயா. அப்பதான் ஒரு காலடி எடுத்து வைக்கிறார். அங்கேயும் அவருக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள், அதை திரும்ப 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 காலையில எழும்பி அவரே ஜெபம் பண்ண பழகிட்டார். ஜெபம் பண்ண பழகி கடைசியில பார்த்தா ஒரு நாள் அவருடைய ஆண்டவருடைய கரம் ஒரு வீட்டில் வந்து அவரை தொட்டது. தொட்ட உடனே
ஒரு புதிய பலன் அடைந்தார். கால்கள்ல ஒரு பலனை இல்லாதிருந்தவர் அவரே எழும்பி நடக்க ஆரம்பித்தார். ரொம்ப ஒரு பலன் வந்துருச்சு. அவர் மிகவும் சந்தோஷப்பட்டார். அது மட்டும் இல்லை, அதை எல்லாருக்கும் அவர் சாட்சியாக சொல்ல ஆரம்பித்து விட்டார். அல்லேலூயா. அதுதான் ஒரு சபை செய்கிற விஷயம், சுவிசேஷம். பாருங்க, ஒரு சபையிலிருந்து ஒரு ஊழியக்காரர் பேசின வார்த்தை ஒரு செல்போன் மூலமாக என்ன செஞ்சிச்சு, அவரை போய் சுவிசேஷமாக சந்தித்த உடனே அவர் நம்பிக்கை கொண்டு அதன் மேல வைத்த விசுவாசத்தினாலே அவர் எழுந்து விட்டார். அவர் இழந்ததையெல்லாம் திரும்ப பெற்று விட்டார். அதுதான் என்னது? சுவிசேஷம். இந்த சுவிசேஷம் எங்க இருந்தா புறப்படுது? சபையிலிருந்து தான். இந்த சபையிலேருந்து புறப்படுகிற அதுக்கு தான் உங்களை சுவிசேஷம் சொல்ல சொல்லு. நீங்க சுவிசேஷம் சொல்லுங்க. அநேகர் காத்திருக்கிறாங்க. அநேகரை நீங்க பார்க்கும்போது பெருசா ஆள் நல்லா டாம்பிக்கமா நல்ல வசதியா தெரியும், நல்ல முரடனா இருப்பாங்க, துன்மார்க்கரா இருக்கிறாங்கன்னு தெரியும், பயங்கரமா இருக்கிறாங்கன்னு தெரியும். அவங்களோட பேசவே மாட்டீங்க நீங்க. ஆனா அவங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆத்மா ஒரு வேதனை, கவலை. என்ன, எனக்கு ஒரு நல்ல வார்த்தை வராதா? யாராவது என்ன கவலைப்படாதேன்னு சொல்ல மாட்டாங்களா? பயப்படாத, ஏசப்பா மேல அன்பா இருக்காருன்னு. அது ஏசப்பா நமக்கு தெரியாது. ஏதாவது ஒரு தெய்வம் என்னோடு பேசி நான் உன் மேல அன்பா இருக்கேன்னு சொல்லாதா? எனக்கு ஒரு நம்பிக்கை வராதான்னு நிறைய பேர் லட்ச லட்சமா கோடி கோடியா உன்னை சுத்திலும் காத்திருக்கான். அல்லேலூயா. ஒரு குழந்தை சாவுதுன்னா அதுக்கு யாருதான் காரணம்? சுவிசேஷத்தை நம்ம கொண்டு போகிறது தான் காரணம். ஒரு மனுஷன் ஆண்டவர் இல்லாம சாவுறானா நம்ம ஊர்ல நம்ம தெருவுல, அதுக்கு யாருதான் காரணம்? என்ன, அதான் சர்க்குணாவுக்கு நான்லாம் இல்லைப்பா, அதுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை. எவனோ எந்த துன்மார்க்கணும் பேய் அடிச்சு பிசாச அரைஞ்சு சேர்த்தான். நான் என்னத்துக்கு, நான் ஏன் காரணம்னு சொல்லணும் அப்படின்னு உக்காந்துட்டேன். ஆனா வெள்ளை துணி கட்டியிருக்கேன். நீ வெள்ளை துணி கட்டுறதே வேஸ்ட். அல்லேலூயா. பாருங்க, நம்ம ஆண்டவரை பத்தி அடுத்தவங்க சொல்லிட்டே இருக்கணும். சுவிசேஷம் சபையிலிருந்து புறப்படுகிறது. அப்போ புறப்படுற சுவிசேஷம் எங்கேயோ போய் ஒரு கிரியை நடப்பிக்குதுன்னா சபைக்குள்ள வந்திருக்கிறவங்களுக்கு நமக்கு எவ்வளவு சுவிசேஷம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அடுத்தது 2 கொரிந்தியர் 8:24 படிங்க. 2 கொரிந்தியர் 8:24. ஆதலால் உங்கள் அன்பையும் நாங்கள் உங்களை குறித்து சொன்ன புகழ்ச்சியையும் சபைகளுக்கு முன்பாக அவர்களுக்கு திஷ்டாந்தப்படுத்துங்கள். அல்லேலூயா. நமக்குள்ள சபைக்குள்ள என்ன இருக்கு? அன்பும் புகழ்ச்சியும் இருக்கிறது. அல்லேலூயா. அன்பும் புகழ்ச்சியும் இருக்கிறது, சபைக்குள்ளே இருக்கு. சபைக்குள்ள என்ன இருக்கணும்? அன்பும் புகழ்ச்சியும் மட்டும்தான் இருக்கணும். வம்பு இருக்கக்கூடாது. இன்னைக்கு சபைக்குள்ள அநேகருக்குள்ள என்னதான் இருக்குது? வம்பு 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 வம்படி. கர்த்தருக்கு சோத்திரம். அல்லேலூயா. நம்ம வம்படிக்க கூடாது, சண்டை போடக்கூடாது. சபைக்குள்ள வந்து நின்றுட்டு கலகம் பண்ணி இருக்கக்கூடாது. சபைக்குள்ள வந்து நின்றுட்டு காய்ச்சி 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 காய்ச்சின்னு சத்தம் போடக்கூடாது. உலகத்துல உள்ள விஷயங்களை எல்லாம் சபையில பேசக்கூடாது. ஏன்னா சபைக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்ல வராது, உங்களுக்கு வராது. அல்லேலூயா. சபைக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது, சபைக்குள்ளே புகழ்ச்சி இருக்கிறது. புகழ்ச்சி அதாவது நற்சாட்சி. நற்சாட்சி அதான் புகழ்ச்சி. நமக்கு நற்சாட்சி, நல்ல சாட்சி ஆண்டவர் கொடுக்கிறார். என் பிள்ளை யாரு? என்னுடைய பரிசுத்தவாட்டி, என்னுடைய பரிசுத்தவான். அவரிடத்துல நீ போ, உனக்கு நல்லது நடக்கும்னு ஆண்டவர் நம்மளை புகழ்ந்து நம்மகிட்ட ஆள் அனுப்பி வைப்பார் ஜெபிக்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, விசுவாசிகளில் அநேகர் இன்றைக்கு என்ன செய்யறாங்க? ஊழியம் செய்யறாங்க. ஒரு யூடியூப் பார்க்குற தம்பிங்க 2-3 பேர், சபையில் ஏதோ ஒரு சபையில் உள்ள தம்பிங்க 2-3 பேர் சுவிசேஷமா யூடியூப் எடுத்து 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 விட்டுக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, அவனுக்கு ஒரு ஆசை, சரி நம்ம இது மூலமாவது சுவிசேஷத்தை அறிவிப்போம். அவனுக்கு நம்ம நிதிஷ் மாதிரி தான் இருக்கானுங்க அந்த பசங்க. அல்லேலூயா. அவ பாருங்க, ஒரு சுவிசேஷம் என்பது சபைக்குள்ளதான் இருக்கு.
புகழ்ச்சி என்பதும் சபைக்குள்ளதான் இருக்கு. அல்லேலூயா. அன்பு என்பது எங்கதான் இருக்கு? சபைக்குள்ளதான் இருக்கு. உலகத்துல இருக்கிற அன்புல என்ன அன்பு? புருஷங்கிட்ட இருக்கிற அன்பு என்ன அன்பு? கொண்டாட்டிக்கிட்ட ஏதாவது ஆதாயம் அடையணும். கொண்டாட்டிக்கு என்ன அன்பு? புருஷன் சம்பாரிச்சுட்டு வந்து நம்மகிட்ட கொடுப்பாரு, அதனால அவருக்கு வாங்க கண்ணே மணியன்னா அவர்கிட்ட அவங்க அன்பு. பிள்ளைகளுக்கு பெற்றோர்கிட்ட என்ன அன்பு? எங்க அம்மா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கணும், கொடுக்காம விட்டு பாரு, அவன் அன்பு ஒம்பாயிரும். அல்லேலூயா. அதே மாதிரி தகப்பன் தாய்கிட்ட பிள்ளைங்க மேல என்ன அன்பு? என் பிள்ளை என்ன செய்வான்? வளர்ந்து வேலை செஞ்சு கஞ்சி ஊத்துவான், எங்களை காப்பாத்துவான், அதான் அன்பு. இது எல்லாமே உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான அன்பும் என்ன அன்பு? சுயநலம் வாய்ந்த அன்பு. ஆனா தேவ அன்பு எப்படி தெரியுமா? கற்பனை என்ன கொடுப்பாருன்னு, என்ன கொடுப்பேன்னு உங்ககிட்ட ஏசப்பா அன்பு பாராட்டினார், அதுக்கும் பதில் இல்லையா? விஜயம் பிரதர் என்ன கொடுப்பாருன்னு ஏசப்பா உங்ககிட்ட அன்பு பாராட்டினார். நம்ம கிட்ட எதுவும் கிடைக்காதுன்னு தான் அன்பு பாராட்டினார். அல்லேலூயா. எபினேசர்கிட்ட வந்து அன்பு பாராட்டின காலத்துல எபினேசருக்கு ஒரு தகுதியும் இல்லை, கல்வி அறிவும் இல்லை, வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய அறிவும் இல்லை, எந்த அறிவும் இல்லை. அல்லேலூயா. அண்ணன் சம்பாதிச்சாரு, அப்பா சம்பாதிச்சாரு, எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறேன். அந்த காலத்துலதான் ஏசப்பா என் மேல அன்பு வைக்கிறார். என்கிட்ட இருந்து என்ன கிடைக்கும் அவருக்கு? ஒண்ணுமே கிடைக்காது. அல்லேலூயா. எல்லாத்தையும் எனக்கு கொடுத்த பின்பு, என் வாழ்க்கையை நிம்மதிப்படுத்தின பின்பு, சமாதானப்படுத்தின பின்பு அவர் சொன்னார், என் வேலையை செய்யுங்க, நான் உனக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். இன்னை வரைக்கும் நான் சேலஞ்சா சொல்றேன், ஏசப்பா எனக்கு செஞ்சதை விட நான் அவருக்கு செஞ்சது கோடியில ஒண்ணு கூட இல்லை, கோடியில ஒண்ணு கூட இல்லை. ஆனா அவர் இன்னும் என் மேல அன்பா இருக்கிறார். அது என்ன அன்பு? தெய்வீக அன்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பு எங்க இருக்கு? கிறிஸ்துவின் சபையில இருக்கு. பாஸ்டர் அன்பு அன்புன்றாரு, பார்த்தாலே எரிச்சல் அடைகிறாங்க. பார்த்தாலே இந்த குதின்னு குதிச்சாரு ஆரம்பத்துல, இதுவும் அன்பு. அல்லேலூயா. இல்ல நான் உங்ககிட்ட குதிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நீங்க யாரு, நான் யாரு? அல்லேலூயா. உங்களுக்கு சத்தியத்தை சொல்லி அதை கடைபிடிக்கலேன்னு தானே குதிச்சேன். கடைபிடிச்சா அந்த அன்பு உங்களுக்குள்ள வளரும்னு தானே சொல்லி குதிச்சேன். சொல்ற புரியுதா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன திட்டினாலும் சந்தியா வந்து என்னை எதிர்த்து பேச மாட்டான். குட்டியா இருக்கும்போது கொஞ்சம் பேசிட்டா, இப்ப பேச மாட்டான். ஏன்னா நான் அவர்கிட்ட அன்புனால பேசுறேன்னு அவளுக்கு தெரியும். அவளுக்கே புரிஞ்சுக்க முடியுது என்ன. கற்பனாவுக்கு புரிஞ்சுக்க முடியலையே, தாமஸுக்கு புரிஞ்சுக்க முடியலையே. அல்லேலூயா. வேலாம் மனசுல ஒரு ரீல் ஓடும், ரெக்கார்டிங் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன ஓடிட்டு இருக்குன்னு தெரியல. அப்புறமா அந்த கேசட்டை கழட்டி பார்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபையில என்ன இருக்கு? அன்பும் புகழ்ச்சியும். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய தூக்கி வச்சு, கண்ணே மணியை நீ செஞ்சது அருமைடா, நீ செஞ்சது சூப்பர்ரா, நீ துதிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ பாடினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீ ஜெபம் பண்ணது, நீ ஆராதிச்சது, என்னை சோத்திரம் பண்ணதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பான்னு அவர் உன்னை தூக்கி கொண்டாடும் போது உனக்கு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. அது இனம் புரியாத சந்தோஷம் ஒண்ணு வந்து இறங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. அடுத்தது நாம் ஒரு வசனத்தை படிக்கலாம். எபேசியர் 1:23 எபேசியர் 1:23 பிடிக்க போறேன். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு எல்லாவற்றுக்கும் மேலான தந்தருளினார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற அவருடைய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றையும்
மேலான தலையாக தந்தருளினார். அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை இப்படி நாம புரிஞ்சுக்கணும். இது நமக்கு புரியாது, இந்த தமிழ்ல இருக்கிறது புரியாது. இத டிரான்ஸ்லேஷன்ல ஒரு மொழிபெயர்ப்புல பார்த்தா என்ன எழுதியிருக்குன்னா, அவருடைய சரீரமாகிய சபைக்கு எல்லாவற்றையும் தந்தருளுகிற தலையாகிய கிறிஸ்து. எப்படி? இந்த சரீரமாகிய சபைக்கு, சரீரத்துல என்னெல்லாம் இருக்கு? 2 கை இருக்கு, 2 கால் இருக்கு, இருதயம் இருக்கு, நுரையீரல் இருக்கு, கல்லீரல் இருக்கு, மண்ணீரல் இருக்கு, கணையம் இருக்கு, உடல் இருக்கு, கண்கள் இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு, செவிகள் இருக்கு, உள்ள எல்லா ரத்தம் இருக்குது, நரம்புகள் இருக்கு, சதை இருக்கு, எல்லாமே இருக்குல்ல. இருக்குதா இல்லையா? இருக்கு. இதுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எல்லா நன்மைகளாலும் நிரப்ப ஆசீர்வதிக்க பாத்திரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த சபைக்கு தலையா இங்க இருக்கு. அல்லேலூயா. சபைக்கு இங்க இயேசு தலையா இருக்கிறார். அவர் என்ன பண்றாரு? இந்த சபையாகிய சரீரத்துக்கு என்னெல்லாம் தேவையோ, சுகம் தேவையா, பலன் தேவையா, ஆரோக்கியம் தேவையா, ரத்தத்துல நல்ல ரத்த புஷ்டி தேவையா, ஆகாரம் தேவையா, ஆசீர்வாதங்கள் தேவையா, பணம் தேவையா, பொருள் தேவையா, துணி தேவையா, அல்லேலூயா, அபிஷேகம் தேவையா, வல்லமை தேவையா, அல்லது நல்ல வரங்கள் தேவையா, தேவனை போல மாற வேண்டும் என்கிற அந்த வாஞ்சி, அந்த ஜபத்துக்கு இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டுமே, அதை செய்வதற்கு அது ஒரு தேவையா உனக்கு இருக்குதா? எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறவர் எங்க இருக்கிறார்? சபையில இருக்கிறார். அதனாலதான் உலகத்துல எல்லாத்துக்கும் அலையாத, எல்லாவற்றையும் கொடுக்கிறவர் சபையில இருக்கிறாரு. அவரு சரீரமாக்கி சபைக்கு தலையா இருக்கிறாரு. பயப்படாத, அவர் தான் தலைவர். தலைவர்கிட்ட வந்து கேட்டா எல்லாமே கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பஞ்சாயத்துல ஒரு பஞ்சாயத்து தலைவரை வச்சுதான் அந்த ஊர்ல நன்மையெல்லாம் நடக்கும், திட்டங்கள்லாம் நிறைவேறும். ஒரு தொகுதியில ஒரு எம்எல்ஏ வச்சுதான் அந்த ஊர்ல இருக்கிற நிறைய திட்டங்கள்லாம் நிறைவேறும். அல்லேலூயா. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அந்தரங்க வாழ்க்கையில உள்ள தேவைகளும், எல்லா தேவைகளும் எல்லாம் உன் வாழ்க்கையில நிரப்பப்பட வேண்டுமானால் கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். அந்த தலையான சபையில தலையான கிறிஸ்து இங்கே இருக்கிறார், இந்த சபைக்குள்ள இருக்கிறார். எனவே இந்த சபை கூட்டத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எபேசியர் 5:27. கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாகிய தமக்கு முன் அதை நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக நிறுத்திக் கொள்வதற்கு. அல்லேலூயா. இந்த சபையில மட்டும்தான் கரை திரை அற்ற பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு நிலையை சபைக்குள்ளதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்னதெல்லாம்? கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக உங்களை தமக்கு முன்னால நிறுத்தி கொள்வதற்காக உங்களை தம்மை தாமே ஒப்பு கொடுத்து உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிற இடம் எது? சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு சின்ன என்னமோ ஒண்ணு அப்படி நெருப்புல அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த நெருப்பா இருக்கிறத ஒரு கம்பி வச்சு தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போய் அந்த நெருப்பு அப்படியே இருக்கு, அதை எடுத்து வச்சு மிஷின்ல அடிக்கிறான். அடிச்சு அதை இன்னொரு இடத்துல கொண்டு போய் ஒரு வீல்ல விட்ட உடனே அதுல தண்ணி ஊத்துது. அது சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது அப்படியே சுத்துது. ஆனா நெருப்பு தன்மை மட்டும் என்ன செய்யல? மாறல. அது குறிப்பிட்ட ஏரியா அதை சுத்தம் பண்ணி
அப்புறம் என்னடா செய்ய போறான் இதை வச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு அழகான பாத்திரமாக உருவாக்குறான். அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதே போல சபைக்குள்ள உங்களை வச்சு நீங்க எப்படியோ கரடுமுரடானவர்கள், எப்படியெல்லாமோ ஆண்ட நம்மளை ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வந்து இவ்வளவு விஷயங்களை செய்து உருவாக்குறார். அல்லேலூயா. இதுதான் என்னது? சபை. நம்மளை உருவாக்குற இடம். எப்படி உருவாக்குற இடம்? கரைத்திரை இல்லாமல், பிழை இல்லாமல், மகிமை உள்ள, மாசற்றவர்களாக நம்மை அவருக்கு முன்னால நிறுத்தி கொள்வதற்கு உருவாக்குற இடம்தான் சபை. இதெல்லாம் உன் வாழ்க்கையில நடந்தாதான் நீ கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ரகசிய வருகையில போக முடியும். அதுக்கு தான் கர்த்தர் எபிரேயர் 10:25 சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீ என்ன செய்யாத, விட்டு விடாதன்னு சொன்னது இதுதான். இப்ப யோசிச்சு பாருங்க, சபை கூடி வருதலை விட்டுறலாமா? இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் விட்டுட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? வருகையில போக முடியாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சபை அதிகமாய் ஜெபிக்கிறதோ, எந்த சபை அதிகமாய் வேதத்தை தியானிக்கிறதோ, எந்த சபையில வேத தியானம் இருக்கிறதோ, எந்த சபையில பைபிள் ஸ்டடி இருக்கிறதோ, எந்த சபையில உபவாச ஜெபம் இருக்கிறதோ, எந்த சபையில அனுதின ஜெபங்கள் நடக்கிறதோ, எந்த சபையில விசுவாசிகள் ஊழியம் செய்கிறார்களோ, எந்த சபையில ஆத்தும ஆதாயம் நடக்கிறதோ, எந்த சபையில ஞாயிறு பள்ளி சிறுபிள்ளைகள் ஊழியம் நடக்கிறதோ, எந்த சபையில மிஷினரிகளை தாங்குகிறார்களோ அந்த சபை தான் கர்த்தருடைய வருகையில போகும். வேற எந்த சபையும் கர்த்தருடைய வருகையில போகாது. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்க போறோம். ஜெபிப்பதற்கு முன்பாக கடைசியா ஒரு வசனத்தை படிங்க. 2 நாளாகமம் 30:2. 2 நாளாகமம் 30:2. சீக்கிரம் வாசிங்க. 2 நாளாகமம் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமில் உள்ள சபையார் யாவரும் யோசனை பண்ணி இருந்தார்கள். அல்லேலூயா. பஸ்காவை சபை ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு யோசனை பண்ணியிருந்தாங்க. அப்ப சபையில கர்த்தருடைய பந்தியாகிய பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நினைவு கூற விற்க, அதன் மூலமா நாம் கிறிஸ்துவை போல மாறுவதற்கு எதால தான் முடியும்? சபையால தான் முடியும். அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் சபை கூடி வருதலை எவ்வளவாய் விட்டு விட்டேனோ அவ்வளவாய் என் வாழ்க்கையில நான் பல துன்பங்களை நஷ்டங்களை அடைந்தது உண்மை. அதிலிருந்து எங்களை பூரணமாய் விடுவித்து எங்களை சுத்திகரியும் என்று எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.